கைத்தட்டுன்றது எனக்காக இல்லை, உங்களுக்காகவும். அந்த வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடிக்கடி கை தட்டுனீங்கன்னா இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்பு தூண்டப்பெற்று செல்லெல்லாம் சீக்கிரமாக வளரும். அப்படி வளர்ச்சுன்னா ஆயுசில் 10 வருஷம் கூடும். ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கோம். நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன், ரகசியத்தையே இப்படியே சொல்லுவேன். அதில் இன்னொரு குறிப்பு இருக்குது, பெண்களுக்கு சொல்லியிருக்கான். அடிக்கடி கை தட்டினீங்கன்னா முடி கொட்டாமல் நீளமாக வளரும். சௌரி வாங்குகிற செலவு மிச்சம். அப்புறம் உங்கள் இஷ்டம். கொஞ்சம் பெரியவங்க அதில் ஒரு 3 பேரையே பார்த்தாரு, அவங்களையே பார்த்து பேசுவேன். அவங்க மாட்டினாங்க நம்மக்கிட்ட, எழுந்துக்க முடியாது கட்சி வரையும். அதுலேயும் ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் உஷாராயிட்டார், இவன் நம்மளை பார்த்தே பேசுகிறான்ட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு, டக்குன்னு செல்ஃபோன் எடுத்துட்டார். செல்ஃபோனை எடுத்துகிட்டு அவர் பாட்டுன்னு 45 நிமிஷங்க இப்படியே பார்த்துருந்தாரு. எனக்கு பேச்சு ஓடல. ஏன்னா பேசும்போது முன் வயசில் ஒருத்தர் யூடியூப் பார்த்துட்டு இருந்தால் நம்ம என்ன இறங்கணும்னு கூப்பிட்டேன். சார் செல்ஃபோன் உங்களுக்கு தான், எப்போனாலும் நீங்கள் பார்க்கலாம், ஆனால் முன் வரிசையில் உட்காந்து இப்படி பண்ணுறீங்களே, பேசாமல் வெளியில் போய் பார்த்துருக்கலாமே. என்ன சார் யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுன்னு இருந்தேன். டேய் நான் தான் நேரில் பேசுகிறேன், அது பரவாயில்லைங்க. அடுத்தது ஒன்று சொன்னார், ஆனால் இதில் நீ நல்லா பேசுகிற சார்னு. அது யூடியூப்பே வசதின்றாப்புல. ஒரு ஊரில் கந்தசஷ்டிக்கு பேச கூப்பிட்டாங்க. கந்தசஷ்டி அப்போ மழை. அந்த கோயிலில் என்ன பண்ணியிருக்காங்க, பேனர் கிணறுலாம் வைக்கல. இந்த ஆஃபீஸில் கருப்பு போர்டு ஒன்று இருக்கும்ல, அதில் சாக் பீஸில் எழுதிட்டு இருக்கிறான், இன்று மாலை மோகன சுந்தரம் பேசுவார். மழை பெஞ்சுது, அழிஞ்சிச்சு. நான் போனேன், மழை பெஞ்சிருக்கு, கோயில் தரையெல்லாம் ஈரம். பார்த்தா ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஒரு 50 சேரு, அதில் ஒரு 20 பேர், அவ்வளோதான். அங்கே ஒன்று இங்கே ஒன்றா. அப்போவே நினச்சேன், நம்மளுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், முருகர் பழி வாங்கிட்டாருன்னு உட்காந்தேன். சார் பேச ஆரம்பித்தேன். சார் கரெக்டாக 10 நிமிஷம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எழுந்தாங்க. வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க. வணக்கம் வேறு ஒரு அவங்க வணக்கம் சொல்கிறதுனால நானும் பேசினேன் அப்படின்னா போயிட்டாங்க. அப்புறம் ஒரு ஹஸ்பண்டு ஒரு உட்காருவாங்க, உட்காரத்துக்கு முன்னால் ஒரு வணக்கம். அந்த பக்கத்துலேருந்து 2 பேர் எழுந்து வணக்கம். வந்துடும் போயிடும் அந்த 20 மெயின்டைன் ஆகுது. அப்புறம் தானே அவங்க பேச்சு கேட்க வரல. சார் கோயிலுக்கு போனால் 10 நிமிஷம் உட்காந்துட்டு வரணும்னு ஒரு சாங்கியம் இருக்குல்ல. அன்றைக்கி மழை, தரையெல்லாம் ஈரம், அதனால் ஒரு ஐதீகத்துக்காக முன்னால் உட்காந்துருக்கான். 10 நிமிஷம் போயிட்டான். அன்றைக்கி ஃபுல்லாக ஐதீகம் தான். 1 ஹவர் பேசினேன், ஒரு 70 வணக்கம் சொல்லியிருக்கிறேன். ஒருத்தர் திருப்போரூர்லேருந்து ஃபோன் பண்ணாருங்க. சார் ஃபங்க்ஷன், ஃபேமிலி ஃபங்க்ஷனு, நீங்கள் வந்து பேசணுன்னாரு. நான் கேட்ட சம்பளம் உடனே ஒத்துக்கிட்டார். உடனே ஒத்துக்கிட்டதுனால நான் சொன்னேன், சார் பிக்கப் அண்ட் ட்ராப் கார் அப்படின்னா. எஸ் சார் அப்படின்னா. சார் உங்களோட இன்னொருத்தர் பேசுகிறாருன்னாரு. ஏதோ உள்ளூர் பேச்சாளர். சரிங்க சார். நான் ஆனால் ஈவினிங் 7 மணிக்கு மேலே ஆரம்பிப்போம் சார். நான் தான் கார் தான் அனுப்புறீங்களா, பரவாயில்ல சார், நோ ப்ராப்ளம் பண்ணினேன். ஒரே ஒரு தப்பு நான் என்ன பண்ணேன், என்ன ஃபங்க்ஷன்னு கேட்கல. ஃபேமிலி ஃபங்க்ஷன் தானே, ஒரு பர்த்டே, சில்வர் ஜூப்ளி அந்த மாதிரி இருக்கணும். போனேங்க, போனால் பெரிய வீடு, ஆனால் அங்கங்கே டியூப்லைட்டு, ரொம்ப வீடே ஒரு மாதிரி கலகலப்பே இல்லை. போய் இறங்குறேன், என்னை கூப்பிட்டவர் வந்து வாங்க சார், வணக்கம் சார், வாங்க சார், காஃபி டிஃபன் என்ன ஒன்றும் வேணாம், பேசலாமா அப்படின்னா. ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கலாமா அப்படின்னு. 7 மணிக்கு சார் என்ன ஒரு மேடை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. இவர் போய் ஆடியன்ஸாக வலுக்கட்டாயமாக கூட்டின்னு வர்றாரு. வர்றவங்க எல்லாமே கண்ணு சவுந்து இருக்குது, அழுதுட்டு வராங்க. நான் அப்புறம் முடியல, சார் என்ன ஃபங்க்ஷனு அப்படின்னு. இல்லை சார் எங்கள் பெரியம்மா செத்துட்டாங்க, 92 வயசு, திடீர்னு செத்துட்டாங்கண்ணா. டேய் 92 வயசு ஆச்சு, அப்புறம் என்ன திடீர்னு, லேட்டு இதுவே. ஆனால் அமைப்பாளர் சொல்ல முடியாது, இன்னும் கவர் வாங்கலை. சரிங்க என்ன, எங்கள் பெரியம்மாவுக்கு உங்கள் பேச்சுனா உயிர் சார், உங்கள் பட்டிமன்றம் பார்க்காம இருக்கவே மாட்டாங்க, உங்கள் பேச்சு ரொம்ப பிடிக்கும், எங்கள் பெரியம்மா ஆன்மா சாந்தி அடைய உங்களை கூப்பிட்டோன்னா. சார் அதுக்கு பெருமைப்படுறதா அழுவுறதான்னு எனக்கு தெரியல. இதில் என்ன சோகடா, எனக்கு எல்லாம் பயம்டா, நல்ல காலடா, எங்கள் பெரியம்மா மேலே போயிட்டாங்க, நீயும் கூட போய் பட்டிமன்றம் நட்டிட்டு வா சொல்லாமல் இதோட முடித்தான். இந்த என்ன ஃபங்க்ஷன்னு தெரியாமல் போகிறதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அதுலேயும் எனக்கு எல்லாம் சுவை நகைச்சுவைனா நான் பேசிட்டேன். எனக்கு அப்புறம் ஒருத்தர் பேச போகிறா பாருங்க, அவ்வளோ நினச்சேன். டேய் இல்லை அவங்க இதுவான் நடப்பு அன்னைக்கு கண் முழிப்பாங்களாம் விடிய வரையும் அவங்க இதில். ஆனால் அவங்க கண் விழிக்கிறதுக்காக நம்ம கிச்சு மூட்டணும். பேச்சாளருக்கு பிரச்சனை இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் 1/2 hour முன்னால், எல்லாருக்குமே அதான் நல்லது. 1/2 hourக்கு முன்னால் ரயில்வே ஸ்டேஷன் போயிடணும். ட்ரெயின் லேட்டாக வரலாம், நம்ம லேட்டாக போகக்கூடாது சார். உண்மையிலேயே ஒரு முறை அது மாதிரி தான் இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறேன்,
பிளாட்ஃபார்மில் திடீர்னு பார்த்தா ஒரு எஸ்ஐ மஃப்டியில் இருக்கார் போல இருக்குது. எனக்கு தெரியல. சார் வாங்க வாங்க, உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. நான் எஸ்ஐ சார்னாரு. சரிங்க, என்ன வாங்க உள்ளே வாங்க, எந்த ட்ரெயின் அப்படின்னாரு. சார் தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன் சார். அது இன்னும் அறவு இருக்குதே. வாங்க சார், கவலைப்படாதீங்க, நீங்கள் நான் இல்லாமல் ட்ரெயின் போகாது, ஏன்னா எனக்கு அதில் தான் டியூட்டி, வாங்க அப்படின்னாரு. எங்கண்ணே தெரியும்ல, ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்த்துலேயே இருக்கும். உள்ளே கூட்டி போகிறார் சார். நான் எங்கே கால் வைக்கக்கூடாது வாழ்க்கையில் நினச்சனோ ஒன்றும் பண்ண முடியல, கூட போயிட்டார். அந்த ஸ்டேஷனில் சேர்லாம் இருக்காது, பெஞ்சு தான். பெஞ்சில் ஏற்கனவே ஒருத்தன் லுங்கி கட்டின்னு உட்காந்துக்கிறான். என்னை உட்கார வச்சுட்டு இங்கே இருங்க சார், போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணின்னு வரேன்னு போயிட்டார். அவன் என்னை பார்த்து சிரித்தான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். அவன் என்னை கேட்குறான் என்ன கேஸுன்னு. நான் சொன்னேன் நீ என்ன கேஸு? இல்லை சார், தண்டவாளம் தாண்டினா பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க. தண்டவாளம் தாண்டக்கூடாதுல்ல, அதனால் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அண்ணா உங்களுக்கு என்ன கேஸுண்ணா? நான் பிளாட்பாரத்தில் நடந்தேன்ப்பா அப்படின்னு. சார் பிளாட்பாரத்தில் நடக்கிறது கூட பிடிக்கிறாங்க அப்படின்னா கேள்வி வருவாருண்ணா. அப்புறம் வந்தார். என்ன ஆச்சுங்க, அரை செல்ஃபிலாம் எடுத்துக்கினாங்க. வண்டி வந்துடுச்சு. இந்த இன்ஸ்பெக்டர் என் மேலே இருக்கிற ஓவர் மரியாதையில் என்ன பண்ணிட்டார், எஸ்ஐ என் பேக் எடுத்து கான்ஸ்டபிள் கொடுத்துறாய், ஐயா பேக் தூயினுவா அப்படின்னாரு. அந்த சீன் எப்படின்னா, 4 கான்ஸ்டபிள், ஒருத்தர் என் பேகு நடுவில் நான் நடக்கிறேன், எனக்கு சரியாக எஸ்ஐ நடக்கிறாரு. உங்களுக்கு தெரியும்ல, ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டு அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டு, சரியா? அந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்கிற ஒரு அம்மா சத்தமாக சொல்லுது, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. சார் அது என்ன நினச்சிக்கிச்சு சார், என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்கன்னு. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த அம்மா அடுத்த நாள் காலைல தினத்தந்தியில் என் படத்தை எதிர்பார்த்துருக்கோம். அதானே பேச்சாளர் இருக்கிறதுல பெரிய பிரச்சனை. நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நல்லது செஞ்சால் வாழ்க்கையில் நல்லது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுலேயும் பிரச்சனை இருக்குது. நான் இந்த பணம் கொடுக்க முடியாது, ஏதாவது ஒரு சேவை செய்வோமேனு இந்த மதுராந்தகத்துக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் ஒரு ஆதரவற்ற முதியோர் இல்லம் இருக்குது சார். உண்மையிலேயே ஆதரவற்ற முதியோர், அவங்களுக்கு சொந்தக்காரங்களாம் யாரும் இல்லை, எல்லாம் 65+, ஒரு 60 பேர் இருக்காங்க. நான் என்ன பண்ணுவேங்க, என் சொந்த செலவில் வண்டி எடுத்து பெட்ரோல் போட்டு ஞாயிற்றுக்கிழமையில் என்றைக்காவது மீட்டிங் இல்லாத போது போய் அவங்கக்கிட்ட ஒரு 1 ஹவர் சிரிப்பாக பேசுவேன். காசு வாங்க மாட்டேன், எல்லாம் என் செலவு, என்னால் முடிஞ்ச சமூக சேவை, அவ்வளோதான். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொரோனா பீரியடில் கூட பாஸ் வாங்கின்னு போய் பேசுகிறேன். ஆனால் இப்போ போகிறதில்ல, ஏன்னா அதுலேயும் பிரச்சனை வந்துச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னால் போனேன், பேசினேன், எல்லாம் சிரிச்சாங்க. அதில் ஒரு பெரியவர், ரொம்ப பெரியவர், அவர் இங்கே வா அப்படின்னாரு. போனேன், தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். அவ்வளோதான் நம்மளுக்கு கிடைக்குவாங்க. அப்புறம் சொன்னார், தம்பி நீங்கள் வந்து பேசுகிற அன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி, ஏன்னா நீ பேசிட்டு போயிடுவ, நீ பேசுனதை வச்சு நாங்களே பேசிப்போம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி, ஆனால் உங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னாரு. என்ன சார்ண்ணா? இல்லை நீ உன் இஷ்டமாக வர, உன் இஷ்டமாக எந்த நாத்திகமே ஒரு நாத்திகமாக வர, நீ பேசாமல் எங்களோடையே தங்கிடு, முதியோர் இல்லம் ஆதரவற்ற முதியோர் இல்லம் தங்கிட்டினா டெய்லி நம்ம பேசிக்கலான்னாரு. அப்புறம் நான் அமைப்பாளர்கிட்ட சொன்னேன், அண்ணா மாதம் என்னால் முடிஞ்சது தரேன், இனிமேல் இந்த பக்கம் வரமாட்டேன், ஏன்னா கண்டிஷனாக என்னை அட்மிட் பண்ணுவானுங்க போல இது, நான் வரல வணக்கம் அப்படின்னா. ரொம்ப ரசிக்கிறாங்கன்னு பேசிக்கின்னு இருக்கக்கூடாது, அது தெரிஞ்சவன் தான் உண்மையில நல்ல பேச்சாளர். இல்லை தெரியாத ஒரு பேச்சாளர் பேசினே தான் உங்களை மாதிரியே தான் நல்லா ரசித்தாங்க. ஒரு 45 நிமிஷம். அவனுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரி ஒரு சபை இன்னொரு வாட்டி கிடைக்குமோ இல்லையோன்னு ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக பேசினான். ஜனங்களும் ஏதோ பெருந்தன்மையாக ஒத்துக்கினாங்க. அவனுக்கு இன்னும் ஆசை, இன்னொரு 15 நிமிஷம் பேசினான். முதல் பஸ்ஸிலேருந்து ஒருத்தர் நேரம் வந்து இங்கே நின்ட்டார். என்னப்பா இங்கே வந்துட்டேன் அப்படின்னா, பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு, இல்லை நீயே பேசு, பேசிட்டு உட்கார். நான் 1/2 ஹவர் பேசுகிறேன். ஏன் உட்காந்து பாரியா தெரிய முதுகு வலி. ஆளுக்கு வந்து நான் 3/4 ஹவர் பேசினுக்கிறீங்க, ஒரு மனுஷ தர்மம் வேணா, நாங்களும் மனுஷன் தானே, நான் அதனால் சீக்கிரம் முடிச்சுடுவோம், கவலைப்படாது.